ஓகே. சிறைப்படம் 2025 லாஸ்ட்டு, அதே மாதிரி 2026ல் மெகா ஹிட் படம் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு கேமியா ரோலும் சூப்பராக இருக்குது. டைரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம் அப்படின்லாம். ஏன்னா இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்றாங்க. சரி, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்ட்டு இருக்குது, படத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்ட்டு போய் பார்க்கலான்னு பார்த்தேன். போய் பார்த்தா தான் தெரியும், ஒரு சீனுமே நமக்கு கண் கலங்க வச்சிருக்குதுன்னு சொல்லலாம். டைரக்டர் வந்து இப்படி எடுப்பார், எந்த டைரக்டரும் இப்படி எடுத்தது இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி விக்ரம் பிரபு அந்த இன்ட்ரோ சீனில் பார்த்தீங்கன்னா கன்ஷாட் அடிப்பா அப்படி பாருங்க. அந்த கன்ஷாட்டு அடித்த வாட்டி போய் சொல்லுவா அப்படி, இவர் ஆரை கேட்கும் போது சொல்லுவா அப்படி, சம்திங் வரும், ஹையர் ஆஃபீஸர் கேட்கும் போது சொல்லுவா அப்படி, என்னைய அவன் தப்பிச்சு ஓடுற வரைக்கும் நான் சும்மா நின்றுட்டு இருந்தேன்னா அவன் போயிடுவான் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ கொடுப்பாங்க. ரியலாக இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்பயே நடந்தது அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புது ஹீரோவோட இன்ட்ரோ, புது ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன, நான் கூட என்ன நினச்சேன்னா, சரி இதுக்கு போகும்போது தப்பிச்சு போயிடுவா அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி இன்ட்ரோ சீனில் தப்பிக்கிற மாதிரி வரும். ஆனால் கடைசியாக பார்த்தா இதில் வந்து சொல்லுவா அப்படி, கேட்பா அப்படி, எதனால, யார், விக்ரம் பிரபு ஹீரோக்கிட்ட கேட்பா அப்படி, எதனால உன்னையே இதில் 305 என்னமோ சொல்லுவாங்க, 305ல் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னதுக்கு, நான் இந்த மாதிரி இது பண்ணேன், அதனால ஒன்று ட்விஸ்ட்டுமே பார்க்க நம்மளுக்கு அப்படியே கூஸ் பம்ஸாக இருக்குது படம் அப்படின்னு தான் சொல்லலாம். தூர மாதிரி சீன்னா அந்த விக்ரம் பிரபு சொல்லுவா அப்படி, உங்களோட வாழ்க்கையை காப்பாற்றுறவரே உள்ளே உட்காந்துருக்கிறாரு பாரு, அவரு தான் உன்னோட வாழ்க்கையை காப்பாற்ற போறாரு, அவரு கையில தான் உன்னோட தலையெழுத்தே இருக்குது அப்படின்னு ரெண்டு பேருமே போய் காலில் விழுவாங்க. அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்குமே அழுகாச்சு வந்துரும்னு சொல்லலாம். அப்புறமேட்டு நானும் அழுந்துட்டேன் ப்ரோ, உண்மையாலுமே சீரியஸாக அழுதுட்டேன் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்து. ஹீரோயின் வந்து அவங்களுக்கு கொடுத்த கேமியோ ரோலில் கரெக்டாக தான் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல அந்த பொண்ணுக்கு. ப்ரொடியூசர் பையன் ஒரு சீனுக்குமே அப்படியே அனுபவிச்சு நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மத சம்பந்தப்பட்ட படமாக பார்க்காம ஒரு ரியல் லைஃப்பில் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா படம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் வந்து இன்னொரு சீன் எனக்கு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த இதில் திருச்சிக்கு பக்கத்தில் போய் சரண்டர் அப்படி செகண்ட் ஹீரோ அப்போ வந்து கேப்பா அப்படி கூட்டிகிட்டு போவாங்க இல்லைங்களா, அவங்க பேர் என்னங்க, எஸ்கார்டு கிட்ட கேட்பாரு, சரி விட்டுட்டேன், எடுத்துட்டு வந்த துப்பாக்கியில் புல்லட்ஸ் இருக்குமே, புல்லட்ஸ் எடுத்து வை அப்படிங்கும் போது சொல்லுவா அப்படி, புல்லட்ஸ் வந்து லோடில் இருக்குது அப்படின்னு. எஸ்கார்டு வரும்போது லோடில் இருக்கக்கூடாது, எப்படி லோடில் வைக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு இவன் வந்து சொல்லுவான், யாரு, அந்த கூட எஸ்கார்ட் வந்தவர் சொல்லுவா அப்படி, அவர் வந்து முஸ்லீமு, ஏதாவது தப்பு எனக்கு சந்தேகமாக இருக்குது, அதனால தான் லோடில் வச்சேன் அப்படிங்கும் போது அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் பாருங்க. இவர் வந்து நானும் ஒரு முஸ்லீம் தான், நான் வந்து எந்த மதத்தையும் பார்க்கறதில்ல, எந்த இதையும் பார்க்கறதில்ல, நான் அனுபவிச்சு இந்த வேலையில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரும். அதுதான் கிளாப்ஸு தேட்டர்லேயே பறக்குதுங்க. மியூசிக்ஸ் எல்லாம், பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. ஓவரால் நான் வந்து 10க்குள்ளே அடக்க விரும்பல.